وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் வல்லமையும் எங்கள் எல்லோரையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வினுடைய திருத்தூதரும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியுமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி ஒழுகிய சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய நல்லாசையும் கருணையும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு புனித ஜும்மாவுடைய இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் ஒன்று சென்றிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறும் அவனுடைய கடமைகளை எடுத்து நடக்குமாறும் அவனுடைய தடைகளை தவிர்ந்து வாழுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புனித தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாழ்க்கையின் இலக்கு ஈமான் என்ற அந்த வெளிச்சத்தில் இறுதி மூச்சு வரைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதனுடைய பெறுபேறாக மறுமையில் அல்லாஹ்வுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கம் கிடைக்க வேண்டும். இந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் தான் நாங்கள் எல்லோரும் அல்லாஹுவை அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை, இந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமென்றிருந்தால் நாம் இந்த மார்க்கத்தில் சில விடயங்களில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். எங்களுடைய ஈமானையும் அதனோடு இணைந்ததான அமல்களையும் பாதுகாக்க வேண்டிய, அதிலே எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் கடைசி வரைக்கும் பேண வேண்டிய ஒரு தேவையோடு நாம் வாழ வேண்டி இருக்கின்றது. அதிலே முக்கியமான ஒரு விஷயமாக இணை வைத்தல் என்ற பகுதி நம் எல்லோருக்கும் தெரியும். ஈமானை கருவறுத்து ஒரு மனிதனை நரகத்திலே நிலையாக வாழச் செய்யக்கூடிய ஒரு மிக கொடிய ஒரு பாவமாகும். இந்த பாவம் சில நேரங்களில் மனிதனால் அறியாத வண்ணம், அவன் உணராத விதத்தில் அவனுடைய ஈமானுக்குள் அது ஊடறுத்து சென்று அந்த மனிதனை அப்படியே ஈமானை விட்டு விலகி வாழுகின்ற நிலைக்கு அவனை ஆளாக்கிவிடும். இதனால் தான் குர்ஆனிலே அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி பேசியிருக்கிறான். நூஹ் நபி அவர்கள் 950 ஆண்டுகள்
எதை நோக்கி மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை பார்த்தால் இந்த நோக்கத்திற்காகவே அந்த பிரச்சாரம் அமைந்திருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் படைக்கப்பட்ட நாளிலே இருந்து 10 நூற்றாண்டுகள் இந்த பூமியில் அல்லாஹ் மாத்திரம்தான் மனிதர்களினால் வணங்கப்பட்டு கொண்டிருந்தான். நூஹ் நபியுடைய காலத்தில் தான் ஒரு நெறிபிறழ்வு உருவாகிறது. அல்லாஹுவை விட்டு மனிதர்கள் மனிதனை வணங்குகின்ற ஒரு கலாச்சாரம் மக்களால் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னோடியாக ஷைத்தான் இருந்திருக்கிறான். எனவே 950 வருஷங்கள் இந்த மகத்துவமான பணியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செயல்பட்டார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் காலத்தால் வேறுபட்டிருந்தாலும் இதுதான் அனைத்து நபிமார்களுடைய ஆரம்ப பணியாக இருந்திருக்கிறது. எங்களுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 13 வருடங்கள் இந்த பிரச்சாரத்திலே தங்களை அர்ப்பணித்தார்கள். மக்களை ஈமானிலே நிலையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இணை வைத்தலுக்கு எதிரான மிகப்பெரிய தஅவாக்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு 100க்கு மேற்பட்ட திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த திருநாமங்களில் அர் ரஹீம், அர் ரஹ்மான், அர் ரவுஃப், அல் லத்தீஃப், இது போன்ற அல் வதூத், இது போன்ற அல்லாஹ் தனக்கென்று வைத்து கொண்ட நாமங்கள். இந்த நாமங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்ன? அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய பாசத்தையும் இந்த அடியார்கள் மீது அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் என்பதை மிக அழகாக சொல்லுகின்ற அற்புதமான அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட கருணையாளன். யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய பால்குடி பிள்ளையை தவறிவிடுகிறார். அந்த குழந்தையை காண்பதற்காக வேண்டி கூடுதலாக அந்த பெண்மணி ஓடித் திரிகிறார். உயிர் போனது போன்ற ஒரு நிலைப்பாடு அந்த பெண்மணிக்கு. கண்ட குழந்தைகள் எல்லாம் எடுத்து அந்த பெண்மணி தாய்ப்பால் ஊட்டுகிறார். சிறு மணித்தியாலங்களுக்கு பின்னால் அந்த குழந்தை கிடைக்கிறது. கிடைத்த குழந்தையை எடுத்து அதனுடைய குழந்தையை முத்தமிட்டு தாய்ப்பால் ஊட்ட ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இதோ இந்த தாய் தன் குழந்தையை தவறிவிட்டதன் பின்னால் எவ்வளவு மனக்கிலேசம் அடைந்திருந்தார், ஓடித்திருந்தார், கடுமையான கவலையோடு இருந்தார். இப்போது குழந்தை கிடைத்த இந்த நேரத்தில் இந்த தாய் தன்னுடைய இந்த குழந்தையை எரிகின்ற ஒரு நெருப்பில் தூக்கி வீசுவதற்கு அந்த பெண்மணி முற்படுவாளா என்று கேட்ட நேரத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, அது எப்படி சாத்தியமாகும்? அது முடியாதே. பெற்ற ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி எரிகின்ற நெருப்பிலே அவள் தூக்கி எறிந்துவிட முனைவாள் என்று சஹாபாக்கள் பதில் சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இந்த தாய் தன்னுடைய சிசுவின் மீது வைத்திருக்கின்ற இந்த பாசத்தை விட அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிக பெரும் பாசத்தோடு இருக்கிறான் என்று அல்லாஹ்வினுடைய கருணையை, அல்லாஹ்வினுடைய பாசத்தை சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நினைவூட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட மிக பெரும் கருணையாளர், மிக பெரும் பாசத்தோடு இருக்கக்கூடியவன் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்கின்ற இன்னொரு கட்டத்திலே, இன்ன ரஹ்மதி கலபத் கலபி, என்னுடைய பாசம், என்னுடைய அன்பு என்பது என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது, என்னுடைய பாசம்தான் முன்னுக்கு நிற்கும். இப்படி அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்திருக்கிறான். இப்படிப்பட்ட இறைவன் மனிதன் செய்கின்ற தவறுகளில் ஒரு தவறை மாத்திரம் அவனால் ஜீரணிக்க முடியாது, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை எந்த கட்டத்திலும் அல்லாஹ் அக்செப்ட் பண்ண மாட்டான் என்று அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான். அந்த தவறுதான் அஷ்ருக்கு என்ற இணை வைத்தல் என்ற தவறாகும்.
கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சூரா மரியம் என்ற அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே இதனுடைய விபரீதம் குறித்து இப்படி சொல்லுகிறான். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா அன் தஉ லிர்ரஹ்மானி வலதா. இந்த வானங்கள் வெடிக்கப் போகின்றன, பூமிகள் விளக்கப் போகின்றன, மலைகள் இடிந்து விழப் போகின்றன. என்ன காரணம்? மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு இணை வைத்தலை ஆரம்பித்து விட்டான். அல்லாஹ்வுக்கு மகன் இருப்பதாக அவன் எடுத்துக்கொள்கிறான். இந்த சிந்தனையை வானம் பொறுத்து கொள்ளவில்லை, இந்த சிந்தனையை பூமி பொறுத்து கொள்ளவில்லை, மலைகளால் அவற்றை ஜீரணிக்க முடியவில்லை. எனவேதான் வானம் புழக்கப் போகிறது, பூமி புழக்கப் போகிறது, மலைகளும் இடம்பெயர்ந்து நொறுங்கி சுக்குநூறாக போகிறது என்று அல்லாஹ் மனிதன் இறைவனுக்கு இணை வைத்தல் என்ற இந்த விடயத்தை அவன் ஆரம்பிக்கின்ற கட்டத்தில் அல்லாஹ்வின் படைப்புகளால் கூட அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை உருவாகின்றன என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். கொஞ்சம் ஆழமாக இந்த வசனத்தை சிந்திச்சு பாருங்க. மனிதன் செய்கின்ற இந்த மோசமான தவறின் மூலமாக அல்லாஹ்வினுடைய படைப்புகளே அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்றன என்றால் இது அல்லாஹ்வின் பார்வையில் எவ்வளவு தூரமான ஒரு மிக பெரும் கொடுமையான செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று மனிதனுடைய சிந்தனையில் சில நேரம் அறிந்தோ அறியாமலோ அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்ற, அவர்களுக்கு இபாதத்து செய்கின்ற, கபர்களிலே அடக்கம் செய்யப்பட்டவரிடத்திலே கையேந்துகின்ற இது போன்ற நிலைமைகள் முஸ்லிம் உம்மத்திடத்திலே பரவலாக இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அல்லாஹ் எச்சரித்த காரியமாக இந்த காரியம்தான் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், வமை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா ஃபதஹ்தபுஹு த்ஸைர். அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறாரோ அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வானத்திலே இருந்து அவர் விழுந்தவனை போல. அந்த வானத்திலிருந்து அவன் விழுகின்ற நேரத்திலே அவன் பூமியில் நேரடியாக விழுந்து விடாமல் ஒரு பறவை அவனை திடீரென்று எடுத்துக்கொண்டு செல்லுகிறது, அவனை கடத்தி கொண்டு செல்லுகிறது. அவ் தஹ்வீபிஹி ரீஹ், அல்லது பயங்கரமான காற்று அவனை எறிகிறது. ஃபீ மக்கானின் ஸஹீக், ஒரு தூரமான நெடுந்தூரமான இடத்திலே அவனை கொண்டு செல்லுகிறது என்று அல்லாஹ் இணை வைத்தலை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் துவங்கிவிட்டால் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். வானம் என்பது ஈமானை போன்றும், அந்த ஈமானிலிருந்து விழுந்தவன் அவனை திடீரென்று ஒரு பறவை அவனை கடத்தி செல்கிறது. எங்கே செல்கிறது? அந்த கடத்தி செல்கிறது என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஈமானை விட்டும் அவன் விழுந்து விட்டால் அவனை நரகம் கொண்டு செல்லுகிறது. அல்லது மனித பாதுகாப்பு இல்லாத அதிபயங்கரமான உச்சகட்ட கஷ்டமான ஒரு இடத்திற்கு அவனை காற்று எடுத்து செல்கிறது என்றால் அவன் நரகத்துக்கு நுழைகிறான் என்று அர்த்தமாகும். எனவேதான் கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, மனித வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் ஒரு இம்மி அளவு கூட அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு அந்த வணக்கத்தை நாம் திருப்பி விட்டால் நிச்சயமாக அது இறைவனால் ஒரு கட்டத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பெரும் குற்றமாக மாறிவிடும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, அது போன்றவருக்கு அல்லாஹ் தன்னுடைய வானத்தின் அந்த அருள் வாசல்களை திறந்து விட மாட்டான். உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் அந்த வானவர்கள் அந்த உயிரை எடுத்து செல்கின்ற நேரத்திலே அவர்களுக்காக அல்லாஹ் அந்த வானத்தின் வாசலை திறந்து விட மாட்டான். வலா யதுகுலூனல் ஜன்னத, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் ஹயாத், ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைகின்ற வரைக்கும் அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை ஒரு இலக்கிய நயத்தோடு பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு ஊசியினுடைய காதுக்குள் எப்படி ஒட்டகத்தை நுழைக்க முடியாதோ இது போன்று அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பொய்ப்பித்தவர்கள், இணை வைத்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சொர்க்கம் நுழைவது எட்டாக்கனியாகிவிடும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு தெளிவூட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது போன்றுதான்
ஒருவர் 70 வருடங்களாக ஈமானிலே நிலைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விரக்தி அல்லது ஒரு பிரச்சினை, திடீரென்று அவர் இணை வைத்திரும் பக்கம் சென்று விடுவாரேயானால் அவர் 70 ஆண்டுகளும் செய்த அத்துணை நன்மைகளும் அந்த வினாடியிலே அவரை விட்டும் அல்லாஹ் அழித்து விடுகிறான். இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற கடுமையான எச்சரிக்கையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய அத்துணை ரசூல்மார்களுக்கும் பொதுவான ஒரு உடன்படிக்கையாக அல்லாஹ் சொன்னது, லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக. நபியே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு இதே உடன்படிக்கை தான், உங்களுக்கு இதே உடன்படிக்கை தான். நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்களை நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே தான் கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு கட்டெறும்பு ஒரு கடும் இருள் நேரத்திலே ஒரு கரும்பாறையில் ஊர்ந்து சென்றால் அது எப்படி நமக்கு புரிய மாட்டாதோ இது போன்றுதான் மனிதனுடைய அகீதாவிலே இந்த இணை வைத்தல் என்பது ஊர்ந்து அவனை பாழாக்கிவிடும் என்று சொல்லுவார்கள். எனவே நமது செயல்களில், வார்த்தைகளில், அதே போன்று அனைத்து இபாதத்துகளிலும் இறைவனுக்கு இணை வைத்தல் என்ற பகுதியை முற்றுமுழுதாக நாம் விட்டு விலகிவிட வேண்டும். நமது அமல்களை அழித்து நிலையான நரகத்தில் எங்களை நுழைவிக்கின்ற ஒரு மிக பெரும் பாவமாக இஸ்லாம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. எனவே ஈமானின் வெளிச்சத்தில் இறுதி வரைக்கும் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றிருந்தால் முதல் நான் தவிர்ந்து கொள்ள வேண்டிய பாவம் இந்த இணை வைத்தல் என்ற பாவமாகும். இரண்டாவதாக, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சட்டத்தில், இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயத்தில் அவனுக்கு உடன்பாடு இல்லை, அல்லது அந்த விடயத்தை அவன் வெறுக்கிறான், அவனுக்கு கோபம் பெறுகிறது. இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு சட்டம், இந்த சிந்தனை யாருக்கு வருகிறதோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். ஈமானை முறிக்கின்ற காரியங்களில் முக்கியமான ஒரு காரியமாக இஸ்லாமிய அறிஞர்கள் இவற்றை குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். யாரொருவர் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தை வெறுத்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். இஸ்லாம் ஒரு தனித்துவமான மார்க்கம். முஸ்லிம்களுக்கென்று கலாச்சாரம், விழுமியங்கள், இபாதத்துகள் எல்லாமே தனித்துவமாக இருக்கின்றன. எனவே இந்த தனித்துவங்களை முஸ்லிம்கள் முறையாக பின்பற்ற வேண்டும். ஒரு இஸ்லாமிய பெண் நினைக்கிறாள், இஸ்லாம் சொல்லுகின்ற ஆடை என் சுதந்திரத்தை பறிக்கிறது, அது எனக்கு சரி வராது, எனவே மாற்று மத சகோதரிகளை போன்று நானும் ஆடை அணிய வேண்டும், இஸ்லாமிய ஆடை என்னை கொடுமைப்படுத்துகிறது என்ற ஒரு சிந்தனை ஒரு இஸ்லாமிய பெண்ணின் உள்ளத்தில் துளிர்விட்டால் அவள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறாள். இஸ்லாமிய கலாச்சாரம் ஒரு இளைஞனுக்கு பிடிக்கவில்லை, அல்லது இஸ்லாமிய திருமணம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை இஸ்லாம் வைத்திருக்கிறது. இது இன்றைய கால சூழ்நிலையில், இன்றைய ஜெனரேஷனில் இது பொருத்தமில்லை என்று ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே இது போன்ற சிந்தனைகள் உருவாகிவிட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கம் ஒரு துளியளவேனும் அவருடைய உள்ளத்திலே அது வெறுப்பை உருவாக்கிவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ذَلِكَ بِأَنَّهُمْ كَرِهُوا مَا أَنزَلَ اللَّهُ فَأَحْبَطَ أَعْمَالَهُمْ. அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த வேத வசனத்தை அவர்கள் மறுக்கிறார்கள், அவர்கள் வெறுக்கிறார்கள். இதனால் فَأَحْبَطَ أَعْمَالَهُمْ, அவருடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார உள்ளத்தில இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட அது சட்டவியல் பகுதியாக இருந்தாலும் சரிதான், அல்லது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரிதான், ஜக்காத் என்ற கடமை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்களும் அந்த ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். என் பொருளாதாரம், நான் கஷ்டப்பட்டு உழைத்தது, இதை மற்றவருக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும்? இஸ்லாத்தின் இந்த சட்டம் எனக்கு பொருந்துவதாக நான் நினைக்கவில்லை என்று ஒருவர் சொல்லிவிடுவாரையாக இருந்தார், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தில்
யாரும் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த முடியாது. எனவே குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, அப்படியான ஒரு சிந்தனை ஒருவருக்கு வந்துவிட்டால் அவங்களுடைய அமல்களை அல்லாஹ்வே அழித்து விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கிறான். எனவே இஸ்லாத்திலே நாம் நிலையாக வாழ வேண்டும் என்றிருந்தால் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட எந்த ஒரு அது சிறிய சுன்னாவான விஷயமாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஃபர்லான விடயங்களாக இருந்தாலும் சரிதான், எந்த விடயத்திலும் அதிருப்தி நமக்கு வந்துவிடக்கூடாது. சில நேரம் நமது பலவீனம், நமது ஈமானிய வறுமையின் மூலமாக அதை நாங்கள் செய்யாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதை ஒருவர் பாரமாக நினைத்தால் அல்லது அதன் மீது அவர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவாராக இருந்தால் அது அவருடைய அமல்களை அழித்துவிடும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், கபுர அலல் முஷ்ரிகீன மா ததுஊஹும் இலை. நபியே, அந்த மக்களை, அந்த முஷ்ரிக்கீன்களை எதன் பக்கம் நீ அழைக்கிறீர்களோ அந்த விடயம் அவங்களுக்கு பாரமாகி விட்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே மார்க்கத்தின் ஒரு சட்டம் ஒரு மனிதனுக்கு பாரமாக தெரிந்தால், ஒரு மனிதனுக்கு வெறுப்பாக தெரிந்தால், அதில் அவனுக்கு அதிருப்தி அவன் வெளிப்படுத்துவானாக இருந்தால் அது முஷ்ரிக்கீன்களுடைய அடையாளமாக மாறிவிடும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்றாவது முக்கியமான ஒரு விடயம்தான், இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட எந்த விடயங்களிலும் பரிகாசம் செய்தல் என்பது அது மனிதனை அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு இலக்காக்கிவிடும். இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு விடயத்தை ஒருவர் கடைபிடிக்கிறார், அவரை பார்த்து இன்னொருவர் பரிகாசம் செய்கிறார், கேலி செய்கிறார், கிண்டல் செய்கிறார். இந்த செயற்பாடு அந்த மனிதனை நிராகரிப்பின் பக்கம் கொண்டு செல்லும் என்பதை குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஹ்தஹ்ஸிஊன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வேத ஆகமங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையுமா நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்கள்? லா தஅ்ததிரு, நீங்கள் எந்த காரணங்களையும் சொல்ல வேண்டாம். கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நீங்க ஈமான் கொண்டதன் பின்னால் காபிராகி விட்டீர்கள் இந்த பரிகாசம் ஒன்றின் மூலமாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கிறான். சில நேரம் இளைஞர்கள் தாடி வச்சுக்கிட்டு வாழ்வாங்க, அதை பார்த்து சில நேரம் அதை பிடிக்காதவர்கள் கிண்டல் செய்வார்கள், கேலி செய்வார்கள். ஆடை அணிகின்ற போது கரண்டிக்காலை விட அதை தாண்டி செல்லாமல் அதை உயர்த்தி ஆடை அணிகின்ற போது சிலர்கள் கிண்டலாகவும் கேலியாகவும் அவற்றை எடுத்துக்கொள்ளுகின்ற அல்லது அவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள் மீது தங்களுடைய பரிகாசங்களை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இந்த அம்சம் ஒருவருடைய பரிகாசத்துக்குட்படுத்தப்படுமாக இருந்தால் குர்ஆன் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகிறது? கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், உங்களோட ஈமான் கொண்டதன் பின்னால் நீங்க காபிராகி விட்டீங்க என்பதை குர்ஆன் மிக துலக்கமாக சொல்லுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது வாழ்க்கையில் ஈமான் பசுமை நிறைந்ததாக கடைசி வரைக்கும் அந்த ஈமானில் 100% முழுமையாக இருந்து நாம் மரணிக்க வேண்டும் என்றிருந்தால் இங்கே சொல்லப்பட்ட விடயங்களில் மிக கூடுதலான கவனம் நாம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் எந்த கட்டங்களிலும் ஷிர்க் என்ற இணை வைத்தல் நமது செயற்பாடில் இணைந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட எந்த காரியங்களும் நமக்கு பழுவாக அல்லது கஷ்டமாக அல்லது அவற்றை ஒரு கோபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அந்த சிந்தனை வந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக, மார்க்கத்தின் எந்த ஒரு சட்டத்தையும் எந்த ஒரு அம்சங்களையும் பரிகாசம் செய்கின்ற மனோநிலை யாருக்கும் வந்துவிடக் கூடாது. அது ஈமான் கொண்டவருடைய அடையாளமாக ஒரு போதும் இருக்காது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் இந்த மார்க்கத்தில் நாம் நிலையாக ஈமானிலே இருக்க வேண்டும், அமலை பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் நம் எல்லோருக்கும் தெரியும், பித்அத் என்ற இந்த நூதன அனுஷ்டானம் எந்த கட்டத்திலும் நமது அமல்களிலே அது சேர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லி இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை தீக்க தரிசனத்தோடு சொல்லிவிட்டார்கள்.
அவருடைய வபாத்துக்கு பின்னால் இந்த மார்க்கத்தில் ஒருவருடைய சிந்தனையில் நல்லதாகப்பட்டவைகளெல்லாம் மார்க்கமாக முடியாது. ஒருவருக்கு எதெல்லாம் சரியாக படுகிறதோ அது மார்க்கத்தின் தரத்தை ஒருபோதும் எடுத்துக்கொள்ள மாட்டாது. இதை இஸ்லாமிய அறிஞர்கள் மிக தெளிவாக ஆழமாக ஆய்வுகளோடு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நமக்கு தெளிவு ஊட்டி இருக்கிறார்கள். எந்த கட்டத்திலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே குர்ஆன் சுன்னாவிலே அடையாளப்படுத்தப்படாத அமல்கள் நல்லதுதானே என்ற ஒரு சிந்தனை வந்துவிட்டால் அவர் அல்லாஹ்வுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார் என்று அர்த்தமாகும். இபிலிஸ் ஷைத்தானின் தலைவன், அவனுக்கு என்ன விருப்பம் தெரியுமா? ஒரு மனிதன் பாவம் செய்வது அவனுக்கு பெருச விருப்பம் இல்லை, ஆனா பித்அத் செய்வது அவனுக்கு பெரிய விருப்பம். ஏன் தெரியுமா? பாவம் செய்தவன் ஒரு நாள் அது பாவம் என்று உணர்த்தப்பட்டால் அதில் இருந்து அவன் வெளியே வந்து விடுவான். ஆனால் பித்அத் செய்யக்கூடியவன் இஸ்லாத்தில் இல்லாததை இருப்பதாக நினைத்து அவன் செய்கிறான். அதனால் அந்த பித்அத்தை விட்டும் அவன் வெளியே வருகின்ற சூழ்நிலை அவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. மறுமை நாளையில் அதனுடைய விளைவு மிக கோரமாக அமைந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரே திட்டி தீர்க்கின்ற, அவனை துரத்துகின்ற நிலைக்கு அவன் மாறிவிடுவான். சுஹுகன் சுஹுகன் லிமன் பத்தல பஅதி, எனக்கு பின்னால் இந்த மார்க்கத்தில் நான் வழிகாட்டாதவைகளை யார் உருவாக்கினார்களோ, இந்த மார்க்கத்தை மாற்றி அமைத்தார்களோ அவர்கள் தூரமாகி விடட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹவுதுல் கௌசர் என்ற அந்த நீர்த்தடாகத்திலே இருந்து நீர் அருந்துகின்ற அந்த பாக்கியத்தை விட்டும் அவர்களை துரத்துவார்கள் என்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பித்அத் என்ற விடயத்துக்கு மிக கடுமையான அடிப்படையில் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவேதான் கண்ணியமானவர்களே, நமது இபாதத் இஹ்லாஸாக இருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் அந்த இபாதத்து உருவாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் அந்த இபாதத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு புதிய புதிய பித்அத்துகள் மக்களால் செய்யப்படுகின்றன. அறியாமை அல்லது மார்க்கத்தை பற்றிய தெளிவின்மை இதன் மூலமாக அது செய்யப்படுகின்றன. மறுமை நாளையில் அவர்கள் நாம் பெரும் அமல் செய்தோம் என்ற கற்பனையிலும் எண்ணத்திலும் அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்தில் அந்த அத்துணை அமல்களும் அது பரத்தப்பட்ட பஞ்சுகளாக வெடித்து சிதறப்பட்ட மலைகள் போன்று துகள் துகளாக அவைகளெல்லாம் ஒளிந்துவிடும். கடைசியாக எந்த நன்மையும் இல்லாமல் அவர்கள் நரகம் நுழைகின்ற ஒரு மிகப்பெரிய நிலை ஏற்படும் என்பதை மார்க்க நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. எனவே நமது அமல்களையும் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த பித்அத் விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனை ஈமான் கொள்கின்ற விடயத்தில் ஒரு நிலையான தன்மையை நமக்கு வழங்கி அந்த ஈமானோடு சாலிகான அமல்களையும் நாம் செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்ல கூட்டத்திலே அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் சேர்த்து வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் லா நபிய பஅதா. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய ஈமான், அந்த ஈமானிய வெளிச்சத்தில் அவன் நிலையாக இருப்பதற்கும் அவனுடைய அமல்களை அவன் பாதுகாத்து கொள்வதற்கும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்டி இருந்தோம். அதனுடைய தொடரில் இறுதியாக மனிதன் எச்சரிக்கையாகவும் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்களில் ஒன்றாகவும் இருப்பது அவ்வுல்ம் என்று சொல்லப்படுகின்ற அநியாயம் என்ற பகுதியாகும். இதுவும் மனிதனுடைய அமல்களை இல்லாமலாக்கி அவனை வங்குரோத் நிலைக்கு இட்டு சென்றுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயம் குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தன் மீது ஹராமாக்கி ஒரு விடயமாக இருப்பது இந்த அநியாயத்தை தான். இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, அல்லாஹ் சொல்லுகிறான், அநியாயம் உழைப்பதை என் மீதே நான் ஹராமாக்கி கொண்டேன். எனவே உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநியாயம் செய்துவிட வேண்டாம்.
சில நேரங்களில் சொத்து பிரச்சனைகள், தந்தை பிள்ளை தாய் மக்களுக்கிடையில் அநியாயங்கள் இதன் ஊடாக ஏற்படுவது உண்டு. வாரிசுரிமை சட்டங்களில் அநியாயம் இழைக்கப்படுவது உண்டு. அதே போன்று பிஸ்னஸ் கொடுக்கல் வாங்கல்களில் அநியாயம் இழைக்கப்படுவது உண்டு. இதே போன்றுதான் சில தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது பலவீனமான மக்களுக்கு பலமுள்ளவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், துரோகங்கள், இப்படி அநியாயத்தின் பட்டியலை நாங்கள் நீட்டிக்கொண்டே செல்லலாம். இந்த அநியாயங்கள் முழுவதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவிர்க்கப்பட வேண்டிய பகுதியாகும். நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த அநியாயத்தை, தன்னுடைய ஜட்ஜ்மெண்டை எப்படி அல்லாஹ் நிலைநாட்டுவான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மறுமையில் அல்லாஹ் 2 ஆடுகளை எடுப்பான். அந்த 2 ஆடுகளில் ஒரு ஆடுக்கு கொம்பு இருக்கும், ஒரு ஆட்டுக்கு கொம்பில்லை. உலகத்திலே ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை அநியாயமாக தாக்கியிருந்தால், அநியாயமாக முட்டி மோதி அதற்கு சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தால், அந்த ஆடுகளை மறுமையில் அல்லாஹ் எடுத்து எந்த ஆட்டுக்குலகத்தில் கொம்பிருந்ததோ அந்த ஆட்டுக்கு கொம்பை இல்லாமலாக்கி, எந்த ஆடு கொம்பில்லாமல் அநியாயப்படுத்தப்பட்டதோ அதுக்கு கொம்பை கொடுத்து அங்கே அந்த பழிதீர்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மிருகங்களுக்கு நாளை மறுமையில் ஏற்படுகின்ற கேள்வி கணக்கு இது ஒன்று மாத்திரம்தான். அவங்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற அநியாயங்களை அல்லாஹ் விசாரித்து, அநியாயம் செய்யப்பட்ட விலங்குகளுக்கு அநியாயம் செய்த விலங்குகளுக்கு அல்லாஹ் பழிதீர்க்குகின்ற ஒரு நிலை ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிருகங்கள் விஷயத்தில் அநியாயத்தை இஸ்லாம் இந்த இடத்தில் வைத்து நோக்குகின்றது என்றால், மனிதனுக்கு அநியாயம் செய்தால் அதை அல்லாஹ் எந்த கட்டத்தில் நாளை மறுமையில் வைத்து தன்னுடைய தீர்ப்பை வழங்க இருக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றிலே மர்வான் இப்னுல் ஹக்கம் என்ற உமைய ஆட்சியாளருடைய காலத்தில் அர்வா பின்து உவைஸ் என்ற ஒரு பெண்மணி சயீத் இப்னு ஸைத் என்ற நபித்தோழருக்கு எதிராக ஒரு புகார் செய்திருந்தார் நீதிமன்றத்தில். இந்த சயீத் என்பவர் என்னுடைய நிலத்தில் ஒரு பகுதியை தன்னுடையதாக அவர் வாதாடுகிறார். அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறார். அப்ப சயீத் இப்னு ஸைத் என்ற அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையில் வளர்ந்தவர். ஈமானிய வெளிச்சத்தில், ஈமானிய பட்டறையில் அவர் உடம்போடப்பட்டவர். அநியாயம் செய்ய மாட்டார். இந்த பொது பிரச்சனை, அந்த பெண்மணி சொல்றார் இந்த பகுதி எனக்குரியது என்று. சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னார்கள். என்ன செய்தி? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொந்தமான நிலத்தில் ஒரு சான் அளவுக்கு பிழையான அடிப்படையில் அபகரித்து எடுத்தால், மறுமை நாளையில் இந்த 7 பூமிகளையும் ஒரு மாலையாக வடிவமைத்து அவன் கழுத்தில் நாம் தொங்க போடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த செய்தியை இந்த காதால் செவிமடுத்ததன் பின்னால் யாருடைய நிலத்தில் ஒரு மண்ணை கூட நான் தொடமாட்டேன். அப்படிப்பட்ட நான் இந்த பெண்ணுடைய நிலத்தை எடுத்ததாக எனக்கு எதிராக இந்த பெண்மணி புகார் செய்திருக்கிறார். ஒரு பெண் தானே, தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த தீர்ப்பிலே அது அந்த பெண்ணுக்குரிய என்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் உண்மையாக அந்த நிலப்பகுதி இந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமானது. உடனே இந்த கட்டத்திலே சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துஆ செய்கிறார்கள். அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆ என்ன பவர்ஃபுல்லானது என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது. உடனே அல்லாஹ்விடத்திலே கையை ஏந்தி, யா அல்லாஹ், இன்கானத் காதிபத்தன், இந்த பெண்மணி தன்னுடைய வாதாட்டத்திலே வேண்டுமென்று பொய்யாக இவள் இந்த வாதாட்டத்தை செய்து இந்த பூமியை அபகரித்திருந்தால், ஃபஅம்மி பஸரஹா, இந்த பெண்ணுடைய பார்வையை அல்லாஹ் நீ குருடாக்கி விடு. வக்துல்ஹா ஃபி அர்லிஹா, இந்த பூமிதான் அவளுக்குரிய மக்பராவாக யா அல்லாஹ் நீ ஆக்கிவிடு. அதே போன்று இந்த பெண்ணுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து விடு என்று 3 துஆ செய்கிறார். காலம் கடந்து போகிறது. இந்த பெண்ணுக்கு இந்த 3 துஆவும் பதித்து விட்டது. நீண்ட காலம் வாழுகிறார். அதனால் அந்த பெண்ணுடைய இந்த புருவங்கள் எல்லாம் விழக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை ஏற்படுகிறது.
சுவர்களிலே அந்த பெண்மணி விழுந்து விழுந்து கண் பார்வை போனதனால் அவர் கேட்ட முதலாவது துவா, யா அல்லாஹ் கண் பார்வை எடுத்துடு. அல்லாஹ் எடுத்து விட்டான். அதே போன்று முதுமையை கொடுத்து கடுமையான அடிப்படை அந்த பெண்மணி கடும் கொடூர கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கட்டத்தில் எல்லாம் அந்த பெண்மணி சொல்லுவாளாம், அசாபத்தினி தஅவத்து சயீத், சயீத் எனக்கு எதிராக கேட்ட அந்த பதுவாவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று அடிக்கடி அந்த பெண்மணி சொல்லிக்கொண்டே இருப்பாளாம். ஒரு தடவை அந்த பெண்மணி எந்த நிலத்தை தனக்கு சொந்தமில்லாத நிலையில் தனக்கு சொந்தம் என்று பொய் சொல்லி அபகரித்து எடுத்து கொண்டாலோ அந்த இடத்தில் ஒரு திறவென்ற ஒரு கிணறு மாறி தண்ணி எடுக்கக்கூடிய இடம். அந்த பெண்ணுக்கு கண் இல்லாத காரணத்தினால் அந்த இடத்தில் அந்த பெண்மணி நடந்து வருகின்ற கட்டத்தில் அந்த திறவுக்குள் காலை வைத்து சறுக்கி விழுந்து அதுக்குள் தான் அந்த பெண்மணி மரணத்தை தழுவினாள். அவர் வக்துல் வாஃபி அர்லியா, அந்த இடத்தில் தான் யா அல்லாஹ் அவளுக்கு நீ மரணத்தை ஏற்படுத்தி என்று துவா செய்தாரே, அந்த துவாவையும் அல்லாஹ் அந்த கட்டத்தில் அங்கீகரித்து விட்டார். எனவேதான் அநியாயம் செய்யப்பட்டனுடைய பிரார்த்தனை உடனடியாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அந்த துஆவுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. நேரடியாக அல்லாஹ்வை நோக்கி அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சில நேரங்கள் அல்லாஹ் அதை தாமதித்து அந்த தண்டனையை கொடுப்பான் என்பதுதான் இறைவனுடைய சுன்னாவாகும் என்பதை அன்புக்குரியவர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கானத் லஹு மظلمة لأخيه من عرضه أو شيء فليتحلله اليوم قبل أن لا يكون له دينار ولا درهم. யார் ஒரு சகோதரனுக்கு ஏதாவது ஒரு விடயத்தில் அநியாயம் செய்திருந்தால், அது மானம் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தால் உடனடியாக சென்று அவனிடத்திலே மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அல்லது பணத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தால் அந்த பொருளை பணத்தை கொடுத்து விட வேண்டும். அல்லது முடியாத கட்டத்தில் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்டாவது அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எது வரைக்கும் தெரியுமா? கபல அல்லா யகூன லஹு தீனாரும் வலா திர்ஹம், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வெள்ளிக்காசோ தங்க காசோ கொடுத்து பயன் கிடைக்காத அந்த நாள் வருவதற்கு முன்னால் உலகத்திலே அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயம் குறித்து இந்த விடயத்தை சொன்னார்கள். இறுதியாக கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் அநியாயம் செய்த நிலையில் இது போன்ற எந்த விதமான தீர்வுகளையும் பெறாமல் அந்த அநியாயத்திலிருந்து அவன் பாதுகாக்காமல் மரணத்தை அடைந்து அவன் அல்லாஹுவை சந்திக்கின்ற அந்த மறுமை நாளில் மிக பெரும் மலையாக நன்மைகள் செய்திருப்பான். ஹஜ் என்ன, உம்ராக்கள் என்ன, ஜக்காத் என்ன, தர்மங்கள் என்ன, தொழுகை என்ன, நோன்பென்ன, அவன் செய்யாத நன்மைகளே இல்லை என்ற அளவுக்கு விண்ணை தொடும் அளவுக்கு அவனிடத்திலே நன்மைகள் இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய ஹக்கிலே உள்ள விஷயங்கள்லாம் விசாரித்து அவனை சொர்க்கத்துக்கு நீ நுழைந்து விடலாம் என்ற அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவன் சொர்க்கத்துக்காக நுழைய வருகின்ற கட்டத்தில் அவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே வந்து நிற்பார்கள். ஒவ்வொன்றும் அங்கே கணக்கு தீர்க்கப்படும். அவனால் பாதிக்கப்பட்ட அவருடைய மானத்தை சிலரிலே அவர் பங்கப்படுத்தி இருப்பார். அவருடைய சொத்தை அபகரித்து பொய் சொல்லி வழக்கு போட்டு அவர் எடுத்திருப்பார். இப்படி அவரால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும், அது ஒரு எள்முனை அளவுக்கு கூட அந்த அநியாயங்கள் இருந்தாலும் அங்கே என்ன செய்யப்படும்? பழிதீர்க்கப்பட்டு சொர்க்கம் நுழைய வேண்டிய கட்டத்தில் உள்ளவன் இவனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்துணை நன்மைகளையும் பிரித்து கொடுக்கப்பட்டு சில கட்டங்களில் இவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு இவனுடைய நன்மைகள் கொடுத்து தீர்க்கப்பட்டு இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் மிச்சம் இருக்கிறார்கள் என்றால் கூட அந்த பாதிக்கப்பட்டவருடைய தீமைகளை அல்லாஹ் கலட்டி எடுத்து இவன் தலையிலே அல்லாஹ் சுமத்தி கடைசியாக சொர்க்கம் நுழைய இருந்தவன் நரகம் நுழைகின்ற மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலை ஏற்படும். இவன்தான் உண்மையான வங்குரோத் நிலை உள்ளவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். எனவே நமது அமல்கள் பறிபோகின்ற முக்கியமான கட்டம் இது. எனவே இந்த கட்டத்திலும் நாங்கள் இதையும் தாண்டி செல்ல வேண்டும். எனவே உலகத்தில் யாருக்கு நாம் அநியாயம் செய்துவிடக்கூடாது, எந்த நபருக்கும் அவர் எங்களின் ஊடாக மனம் உடைந்திருக்க கூடாது. அப்படியான ஒரு கட்டம் இருந்தால் நமக்கு மரணம் எப்போதும் பெறலாம். திடீர் மரணங்கள் அதிகமாக நாளாந்த நடைபெறுகின்ற காலம், நாளைக்கு மன்னிப்பு கோப்பம், நாளை மறுநாள் மன்னிப்பு கோப்பம், எதிர்வரக்கூடிய நோம்பிலே மன்னிப்பு கோப்பம் என்று நாட்களை கடத்தி இப்படி பிற்போட்டு கொண்டிருந்தால் சில நேரம் திடீரென்று
அல்லாஹ் எங்களை மரணத்தின் அந்த மரணத்துக்குள் எங்களை அல்லாஹ் எடுத்து விட்டால் நாம் மன்னிப்பிக்கக்கூடிய அந்த வாசல் அடைக்கப்பட்டுவிடும். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் குற்றவாளிகளாக நாம் பிடிக்கப்படுகின்ற கட்டம் ஏற்படும். எனவே நாம் சில நேரங்களில் யாருக்கு அநியாயம் செய்தோமோ உடனடியாக அவர்களை அணுகி அதற்குரிய தீர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்கள் மீதுள்ள தார்மீக கடமையின் பொறுப்புமாகும். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, இந்த ஹுதுபாவிலே சொல்லப்பட்ட இந்த 5 விடயங்களையும் நமது வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் நிலைநாட்ட வேண்டும். அந்த விடயத்தில் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும். எமது அமல்கள் நாளை மறுமையில் எங்களை ஏமாற்றிவிடக்கூடாது, நாம் கை செய்தப்பட்டு விடக்கூடாது. நாம் செய்த அமல்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளும் நிறைந்து எங்களை சொர்க்கம் நுழைக்கக்கூடியதாக அந்த அமல்கள் அமைய வேண்டும். எனவே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மறைக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக.